4,76,995. அண்ணாமலைக்கு 34.9. இது 1% ஏறும், இறங்காது, ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்க. அப்புறம் வந்து கணபதி ராஜுக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 4,59,779, 33.6% ஓட்டு. அதுக்கடுத்து வந்து 2,96,903, 21.7% ஓட்டு சிங்கை ராமச்சந்திரனுக்கு. அந்த பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகலை, பணம் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருக்குது. தளபதி, தொண்டமுத்தர் ரவி இவங்கெல்லாம் மாவட்ட சரியாக ஆக்டிவாக வேலை செய்யலை. கார்த்திகேயனுக்கும் பெருசாக வேலை செய்யலை. கார்த்திகேயன் மேலே கெட்ட பேர். தெலுங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தபால் வாக்களில் முன்னிலை பாஜகன்னு வரும். இப்போ இன்னைக்கு சொல்கிற நாளைக்கு காலம் நடக்கலாம் கேளுங்க. அப்படின்ற போது அதை திமுக பயம் வந்துருச்சு. அப்படின்ற போது அரசு ஊழியர் ஓட்டு, படுகாசு ஓட்டு 8,000 ஓட்டு மேலே அந்த ஓட்டு வருது. அப்புறம் இந்து முன்னணி ஓட்டு, தலித் மக்கள் பட்டியல் ஓட்டு இந்து முன்னணி இருக்குது, அந்த ஓட்டு கொஞ்சம் வருது. ஸோ இப்படி ஓவரால் அண்ணாமலைக்கான முகம், மோடிக்கான முகம் அப்படின்றது. வானதிக்கான முகத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை. எடப்பாடியுடைய கேஸ் வந்து ஏற்கனவே பெண்டிங் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கிட்டு விஜயபாஸ்கர் மாதிரி 1ஆம் நம்பர் திருட, அவனை மாதிரி உலகத்தை திருட எவனும் இருக்க மாட்டான். உலகத்திலே ஆகச்சிறந்த திருடனா விஜயபாஸ்கர் சொல்லலாம். அவ்வளோ ஒரு, ஆனால் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய விசக்கொல்லி, விசக்கிருமின்னு சொல்லலாம். விஷயம் இல்லாத ஆட்கள். ஐயா எஜமா எப்படி ஸ்டாலின் கிட்ட சொல்ற மாதிரி, ஐயா மேலை வெள்ளக்காக்கா 1000 காக்கைகள் பறக்கிறது, மன்னரை பறக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இப்படியே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போது எடப்பாடி செல்ல காசு ஆகும். கார்கி சொன்ன மாதிரி 200, அவங்க அளவுகோல் அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 5 சீட் 10 சீட்டு டிஃப்ரெண்ட் முன்ன பண்ண ஏதோ சில ஊரில் மாறும். பெருசெல்லாம் மாற்றம் வராது. 295 இல்லை. இன்னும் எவ்வளோ முக்கினாலையும் 125 தாண்டி போனால் ஒரு 5 சீட் 10 சீட்டு 140 அடங்கிடும். அதை விட்டு 1 தான் மெஜாரிட்டி 100% இல்லை. எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியில் கூட்டணி இந்த ஐஎன்டிஏ தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாமரை உறவுகளுக்கு தாமரை வேற வந்துச்சு போறா என் அன்பு சகோதரர்களுக்கு, தமிழ் தாய்வர்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார், உங்களுடைய அந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நீங்கள் விட்ட அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கோவை தான் வந்து ஹைலைட்டடாக இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் நீங்கள் 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தோல்வி வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான விளக்கம் நான் எல்லாரும் கூட எல்லாம் தப்பு புரிஞ்சுறாங்க. இப்போ அது மொத்தம் 16 லட்சம் ஓட்டு, 13 லட்சம் ஓட்டு போலிங்க, 13,64,000 ஓட்டு போலிங்க இருக்கு இல்லையா? அதில் 3வது எக்ஸிட் போல் வச்சதுலையும் டேட்டா சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸும் இப்போ இருக்க கரண்ட் டேட்டாஸும் வச்சு பார்த்து மட்டும் இல்லாமல் எக்ஸிட் போல் சர்வேவும் முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய சர்வே எடுத்தது, தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த சர்வே, அதுக்கு முன்னாடி எடுத்த சர்வே, 3யும் கம்பேர் பண்ணி தான் நான் எந்த சர்வேன்னு இருக்கிற நிறுவனங்கள் வந்து இந்த ஓட்டு இந்த மாதிரி பிக்சர்னு எவனானு சொன்னதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ்னா சொல்கிறேன். அதை பார்க்குற வியூவர்ஸ் புரிஞ்சுங்க. நான் அதாவது போன வீடியோ கூட பார்த்தேன், கமெண்ட்ஸ்லாம் இது பண்ணியிருக்கான்ட்டு. பட் நான் வந்து சாமானிய விவசாய கூட சேர்ந்தவன். அதில் விவசாய மக்களுக்கு விவசாய மக்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அவங்க தான் ஓட்டு போடுறவங்க. படித்தவங்கலாம் வேறு. அது படித்தவங்களுக்கு வந்து நான் வந்தீங்கன்னா கிட்ட 1 hour நான் டேட்டா சயின்ஸ் வரையும் புள்ளி வரவங்களும் சொல்லுவேன், அது புரியாது. ஸோ சாமானியில் புரிகிற வகையில் சொல்லணும். அப்படி பார்க்குறப்போ இந்த 13,66,000 ஓட்டு வந்து போலிங் ஆயிருக்கு. அதை மொத்தம் நான் எதிர்பார்த்து 74% போலிங் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல 64 தான் போலிங் ஆச்சு. அந்த வெயில் தாக்கம் அதிகமாகிறதுனால ஓட்டு போட நிறைய பேர் போகல. ஸோ ஒரு கூட்டம் ஓட்டு போட போகல. ஆனால் மிடில் கிளாஸ் மக்களும் ஹை கிளாஸ் மக்களும் நல்லா கோயம்புத்தூரில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இது அடிப்படையில் வருன்றது யுகம். இதே இல்லை, இதில் கொஞ்சம் முன்னப்பின மாறி வரும். இப்படி வருன்ற ஒரு தோட்டத்தை நான் மட்டும் சொல்கிறேன். 4,76,995. அண்ணாமலைக்கு 34.9. இது 1% ஏறும், இறங்காது, ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்க. அப்புறம் வந்து கணபதி ராஜுக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 4,59,779, 33.6% ஓட்டு. அதுக்கடுத்து வந்து 2,96,903, 21.7% ஓட்டு சிங்கை ராமச்சந்திரனுக்கு. அதுக்கடுத்து 86,920, 6.4 கலாமணி என்டிகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் ஓட்டு கூட மேலே வந்து நாம் தமிழர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 46,000 வந்து பார்த்தீங்கன்னா 3.4 நோட்டா, அதர் சுயாட்சி நிற்கிறவங்க, நோட்டா போடுறவங்க, இதெல்லாம் பேஸ்ட் ஓட்டு, இதெல்லாம் சேர்க்குறப்போ 40,000 ஓட்டு வரும். இந்த பிக்சரில் வருகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நாம் தமிழர் வந்து 86,000 சொன்னேன், ஒரு 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் வச்சிங்களேன் அப்படின்னா வேற எங்கேயோ வந்து குறையும். இப்போ டிஎம்கேல வந்து குறையுதுன்னா ஏடிஎம்கே எவ்வளோ குறையுது. ஸோ இப்படி வரப்போ வந்து ஆவரேஜாக முன்ன பண்ண வரும். மோடி அண்ணாமலைக்கான முக அலைன்னு வருகிற போது அலை ஓட்டு வச்சுன்னா நிச்சயமாக 40,000 ஓட்டுக்கு மேலே போகும். ஆனால் 17,000 40,000 ஓட்டுக்குள்ளே தான் இந்த சுச்சுவேஷன் படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வருதுன்னா அண்ணாமலை மோடிக்கான அலையாக வருகிற போது 40,000 ஓட்டுக்கு மேலே வரும். ஸோ அதனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்குற போது இந்த 3 சர்வே எடுத்தது அடிப்படையில் பார்க்குற போது இதை ஒட்டி வரன்றதை நான் சொல்ல வரேன். ஒரு 14 ஓட்டு கன்ஃபார்மாக ஜெயிப்பார நம்பிக்கை இருக்குது. அந்த தான் 2 பேருக்கான இடைவெளியாக இருக்குது.
ஸோ இதுலேருந்து மார்ஜின் வர்றதோ யாருன்னா ஏற்ற இறக்கம் வரும். திமுக வந்து எவ்வளோ ஓட்டு போச்சு, இப்போ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு முக்கால் ஓட்டு ஏடிஎம்கே போயிடுது. அது எவ்வளோ அறுவடாக இருக்கிற விஷயம் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அது எந்த அறுவடாச்சுனால தெரியும், எந்த அளவுக்கு ஆண்டது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. அது வரும்போது ஏற்ற இறக்கம் வர முடியா, முன்ன பின்ன பசை இது கொஞ்சம் மாறும். அதுவும் டிஎம்கேல வந்து கொஞ்சம் ஓட்டு பிஜேபி போட்டிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே வந்து எவ்வளோ ஓட்டு போச்சு. 500 ரூபாய் வந்து டிஎம்கேல பணம் கொடுத்தாங்க, டிஎம்கே பணம் கொடுத்தாங்க, ஏடிஎம்கே வந்து 300 ரூபா கொடுத்தாங்க. டவுன் சைடு 300, கிராம சைடு 200 கொடுத்தாங்க. இப்படி இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் வருது. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க யாரு, ஒரு கூட்டம் ஓட்டு போடவே போல, அந்த எந்த கூட்டம் வந்து ரொம்ப அக்யூட்டா எடுக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலா இருக்கு. அப்படி சிக்கலா இருக்க போது இந்த ஏற்ற இறக்கம் வருகிற போது இந்த மாதிரி பிக்சர்ல உக்காருன்னு சொல்ல வரேன். ஒரு கண்ணோட்டம், ஒரு முன்னோட்டம் பார்க்குற போது இந்த மாதிரி அடிப்படையில் கோயம்புத்தூர் இருக்குன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச டைம்லயும் அந்த எலெக்ஷனுடைய அந்த டைம்லயும் நிறைய பேர் சொல்லப்பட்டது என்னன்னா அது கொங்கு மண்ணு. ஸோ அதனால பாஜக கூட அப்போசிட்டா வந்து ஏடிஎம்கே தான் அங்க இருக்கும், ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் தான் ஒரு குவாரலா இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து கணபதி ராஜ்குமார் டிஎம்கே தான் அங்க வந்து வரும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படி சொல்ல போனீங்கன்னா கணபதி ராஜ்குமார் எந்த கட்சி வந்தவர்? ஏடிஎம்கே வந்தவர். ஏடிஎம்கே வந்தவர். அப்புறம் இவர் சிங்கராமச்சந்திரன் ஏழுமனுடைய ஆதரவான கேண்டிடேட் கிடையாது. சிங்கராமச்சந்திரன் தெலுங்கு சமுதாயத்தில் வந்து ஓட்டே சரியா போல. அப்படின்னா சிங்கநல்லூர் வந்து அதிக ஓட்டு இங்கிலீஷ் ஆகும்ல. இந்த மண்ணின் மைந்தர், சட்டமன்ற தொகுதியின் மண்ணின் மைந்தர் தெலுங்கு சமுதாயத்தை விடுவிடின்னு சொன்னா அப்படின்னா தெலுங்கு சமுதாய ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது, ஓட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா ஆகலை. சார் கவுண்டம்பாளையத்தில் கணபதி வந்து கவுண்டம்பாளையத்தில் ஏரியாக்கான கவுண்டம்பாளையத்தில் வந்து ஏன் அதிகமாக ஓட்டு வரலை, கம்மியாக ஓட்டு போலிங்க இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா கணபதி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எழுறாள், தூங்கி எழுந்து 10 மணிக்கு எழுறாள். பிரச்சாரம் பெருசாலாம் பண்ணலை, எல்லாம் கடைசி நேரம் பிரச்சாரம் வச்சு ஆஹா ஊகன்றது கிடையாது. அந்த பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகலை, பணம் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருக்குது. தளபதி, தொண்டமுத்தூர் ரவி இவங்கெல்லாம் மாவட்ட சரியாக ஆக்டிவாக வேலை செய்யலை. கார்த்திகேயனுக்கும் பெருசாக வேலை செய்யலை. கார்த்திகேயன் மேலே கெட்ட பேர். தெலுங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட உண்மையாக நடந்துக்காதனால போன முறை எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவர் வந்து சரியாக செயல்படாதனால இல்லை. இன்னொரு விஷயம், செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரான பிறகு கோயம்புத்தூருக்கு எல்லா கட்சியும் ஓரம் கட்டப்பட்டாங்க, சீனியர்ஸ்லாம் ஒதுக்கிட்டாங்க, புது ஆள் தான் வந்திருக்காங்க. அப்படி அதுவும் வந்து திமுக மைனஸ். இது மாதிரி நிறைய மைனஸ் திமுக இருக்குது. திமுகவுடைய கோட்டை இல்லை கண்ணு. விடுதலை விரும்பியும் கோவை ராமநாதனுக்கு அடுத்து திமுக வரலாற்றை ஜெயிச்சதில்லை. கூட்டணி கொடுத்தா அப்படி ஓட்டிட்டு இருந்தாங்களே. அந்த இடத்துல வீக் ஜோன் தான். திமுக ஒன்றும் பெரிய கோட்டை கட்சி கிடையாது, திமுகவுக்கு மைனஸான ஏரியா அது. ஸோ அப்படி பார்க்குற போது வந்து கடைசியாக கணேஷ்குமார் நின்றார். தோத்தாரா இல்லையா? திமுக 2 எனக்கு ஜெயிச்சிருக்க இடையில திமுக எனக்கா நிற்க முயற்சி பண்ணிச்சா? இல்லை. அப்புறம் திமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏடிஎம்கே கூட்டம் சொன்னால் ஏடிஎம்கேல கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு ஆள் நிற்க வச்சுருக்காங்களா? ஸோ இல்லை. கவுண்டர் சமுதாயத்தில் நான் ஒரு கவுண்டர் காடை கூட்டம் வச்சுங்க. என் சமுதாயத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு செய்யப்படுவாங்க, இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி கோயம்புத்தூரில் முடிவு செய்யப்பட்டு கவுண்டர் சமுதாயம் ஓட்டு வந்திருக்கு, தேவர் சமுதாயம் ஓட்டு வந்திருக்கு, படுகாஸ் மக்கள் ஓட்டு இருக்குது. நாளைக்கு எடுத்த உடனே அரசு ஊழியர்கள் ஓட்டு முன்னிலைன்னு வரும். நாளைக்கு அரசு ஊழியரே ஓட்டு போட்டிருக்கான். ஏன் தமிழக அரசு வந்து அரசியல் ஓட்டு அரசு அதிகாரி ஓட்டு போகிறத வந்து சொல்லாதீங்க, தபால் ஓட்டில் பின்னாடி சொல்லுங்க. ஏன் சொன்னாங்க? காரணம் என்ன சொல்லுங்க? அரசு அதிகாரி நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கான்னு தெரிஞ்சு விடாததுக்காக போய் தேர்தல் நடத்த கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்களா இல்லையா? திமுக கொடுத்துருக்கா இல்லையா? அதை வந்து பின்னாடி விடுங்க, உடனே ஃபர்ஸ்டே விடாதுங்க. ஏன்னா அரசு ஊழியர் ஓட்டு பிஜேபி கொடுத்துருக்குது. நாளைக்கு எடுத்தோடனே கோயம்புத்தூர்ல தபால் வாக்களில் முன்னிலை பாஜகன்னு வரும். இப்போ இன்னைக்கு சொல்றது நாளைக்கு காலம் நடக்கலாம் கேளுங்க. அப்படின்ற போது அந்த திமுக பயம் வந்துருச்சு. அப்படின்ற போது அரசு ஊழியர் ஓட்டு, படுகாஸ் ஓட்டு 8000 ஓட்டு மேலே அந்த ஓட்டு வருது. அப்புறம் இந்து முன்னணி ஓட்டு, தலித் மக்கள் பட்டியல் ஓட்டு இந்து முன்னணி இருக்கு, அந்த ஓட்டு கொஞ்சம் வருது. ஸோ இப்படி ஓவரால் அண்ணாமலைக்கான முகம், மோடிக்கான முகம் அப்படின்றது. வானதிக்கான முகத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை. ஸோ மற்ற லீடர்ஸ்க்கெல்லாம் ஓட்டு இல்லை. உட்கட்சி பிரச்சனை பாஜக இருக்கு இல்லாமல் சொல்ல. கருப்பாடுகள் கவுண்டம்பாடுதான் கருப்பாடு இருக்கு, ஒரு நிர்வாகி போடப்பட்ட கருப்பாடு இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை கடந்து எப்படி ஆர்கனைசர் தினகரன்ற முகத்துக்காக வச்சோம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூக்கான தேர்தலாக இருப்பதனால அண்ணாமலைக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இங்கே வந்து திமுக தான் கண்டிப்பாக வரும், 30-35 வர சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு இந்த திமுக மேலே நிறைய அதிருப்தி இருந்தாலும் திரும்ப அவங்க வரதுக்கு காரணம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை, அங்கே ஒரு வீக்னஸ் இருக்கிறதா, இல்லை மகளிருக்கு 1000 ரூபாய் இல்லை ஃப்ரீ பஸ், அதனால வந்து திமுகவுக்கு ஓட்டு அதிகம்? திமுக அப்படின்னு சொல்ல முடியாது. வாக்கரசியலை அவர்கள் கரெக்டாக கையாளுறாங்க. இந்த வாக்கரசை தவறிவிட்டது பாஜக, அதிமுக. அதிமுக படுத்துச்சு, முடிஞ்சு போச்சு, அது மாதிரி விளங்காத கட்சி. ஆனால் இந்த இடத்துல பாஜக வந்து கூட்டணி என்பதில் 18 24% வரையும் நோக்கி, அதுக்கு மேலே கூட மேபி போகலாம் இல்லையா. ஆனால் கட்டாயம் 18 24% ஓட்டுக்கு பர்சன்டேஜ் வாங்குற கட்சியை பாஜக தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி, நோட்டாவை தாண்டிய ஹீரோ கட்சியாக பாஜக வந்துருதா இந்த தேர்தலில் பார்க்க முடியும். அதிமுகவோட நிலை வந்து பாஜக விட கம்மியான நிலையில ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வரப்போற தேர்தலில் ஒரு பின்னடைவு இங்கே ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த வரப்போற தேர்தலில் இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஓ சசிகலா டிடிவியை வந்து இணைக்கிறதுக்காக பார்ப்பாரு? அவர் இணைக்கலாம் மாட்டாருங்க. அந்த ஸ்டேஜில் மாறிவிட்டார். அவர் அது ஜெயலலிதா போல எம்ஜிஆரை போல அவர் தன்னை பாவிச்சிட்டார்.
தான் ஒரு லீடரை வந்து அந்த மாதிரி ஒரு தலைவர் அதுவே அழிவு. ஸோ இனி வந்து எடப்பாடிக்கு இறங்கும் போல ஏறும் போகல, அடுத்து சிஎம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு வந்து சூழ்நிலை குருட்டா வாக்கில் மக்கள் தேர்ந்தெடுத்து பரல. ஸோ வந்து அன்னைக்கு சூழ்நிலை வேற. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அண்ணாமலை இதுவரையும் செஞ்ச அரசியல் இல்லாமல் மாறுபட்ட அரசியல் செஞ்சால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம இத்தனை % ஓட்டு வாங்குறோன்ற மிதப்பு திமிரெல்லாம் இல்லாமல் வந்து அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் புரிதல், வாக்கு அரசியல் புரிதல் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமா 2020 சிஎம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒழுங்கா அரசியல் பண்ணா இல்லைன்னு சொன்னா, ஏன்னா இங்க பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து எடப்பாடி எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். எடப்பாடியுடைய கேஸ் வந்து ஏற்கனவே பெண்டிங் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அதுக்கிட்டு விஜயபாஸ்கர் 1ஆம் நம்பர் திருட, அவன மாதிரி உலகத்தை திருட எவனும் இருக்க மாட்டான். உலகத்திலே ஆகச்சிறந்த திருடனா விஜயபாஸ்கர் சொல்லலாம். அவ்வளோ ஒரு, ஆனா பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய விசக்கொல்லி, விசக்கிருமின்னு சொல்லலாம். அவனை மாதிரி ஒரு 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 உலகமா திருட உலகத்தில் யாரும் கிடையாது, அப்படியே ஒரு திருட. ஸோ அவன் வந்து கட்டாயம் உள்ள போகணும். உள்ள போயிட்டா 4 நிமிஷம் உள்ள போனவே ஆட்டோமேட்டிக் ஏடிஎம்கே கூட காலி. அப்புறம் போய் ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் போய் அது ஆட்டோமேட்டிக் சின்னத்தையும் இதையும் முடிக்கிட்டா பிஜேபி தலைமையான கூட்டணியும் திமுக மோதுற போது பிஜேபி ஆட்சி கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை ஒழுங்குபடுத்துவர அண்ணாமலை அரசியல், வாக்கு அரசியலை கரெக்டா பண்ணார்னா சான்ஸ் உண்டு. இந்த வரையும் செஞ்ச அரசியலாம் விட்டுட்டு இன்னைக்கு மேல் செய்யற அரசியல் மாறுபட்ட அரசு செஞ்சா நிச்சயமா பாஜகவுக்கு தாமரை தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சங்கியா இல்லை சொங்கியா இல்லை, பாஜக ஆதரவாளன்னு சொல்லலை. பட் ஆனால் களத்தை பயன்படுத்திக்கணும். களத்தை கமலாலய அரசியல் இல்லை, கள அரசியல் பண்ணணும். கமலா அரசியல் தேசிய அரசியல் டெல்லிக்கு போய் லாபி பண்ணுறதெல்லாம் கிடையாது. கள அரசியலை ஒன்றும் பண்ணான்னா கண்டிப்பா ஒரு சான்சஸ் எதிர்காலம் இருக்கு. இப்போ வந்து பின்னடைவு ஏற்பட்டால் இபிஎஸ் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னா, ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு. இப்போ வந்து டிடி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ தாமரை சின்னத்துல அவர் நிக்கிறது அம்மா இல்ல அதிமுகன்ற ஒரு இது வந்து அவருக்கு தேவைன்றதுனால தான் திமுக சின்னத்துல நிக்க. ஓபிஎஸ் உடைய நிலை என்னவா மாறும்? பாஜகவும் ஓபிஎஸ் ஒண்ணு பாஜக இணைச்சுக்கணும். டிடி தினகரன் அடுத்து வந்து சைலண்ட் கில்லர் அவர் வந்து. ஆகவே டிடி சாதனை அடிச்சுக்கொண்டா அவர் வந்து ஒரு அரசியல் ஒரு தலைவனுக்கான தகுதி அத்தனை படைச்சவர். அவருக்கான ஒரு சான்சஸ் ட்ரை பண்ண பார்ப்பா. அப்படி பிஜேபியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண பார்ப்பாரு. கரெக்டாக ஒரு கேப்பை வந்து கரெக்டாக ஃபுல் பே பண்ணுறது தினகரன் ட்ரை பண்ணுவார். இந்த இடத்த இந்த முடிவு ஏடிஎம்கே தோக்கப்போதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு வந்து ஏடிஎம்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீண்டும் எழுந்து வர்றது. ஏன்னா இப்போ ஒரு கட்சியை வளர்க்கணும், நம்ம ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏன் இபிஎஸ் வந்து சரி ஒரு பின்னடைவா நம்ம வந்து பாஜக போய் சேர வேணாம், நம்ம கட்சியாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் அவருக்கு தோணும்? தேர்தல் அரசை புரிந்து கொள்ளாத தலைவர் எடப்பாடி. இன்னொரு எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஆள சொல்லக்கூடிய தப்பான ஆட்கள், விஷயம் இல்லாத ஆட்கள். ஐயா எஜமா எப்படி ஸ்டாலின் கிட்ட சொல்ற மாதிரி, ஐயா மேலை வெள்ளக்காக்கா 1000 காக்கைகள் பறக்கிறது, மன்னரை பறக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இப்படியே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போது எடப்பாடி செல்லகாசாகும். சற்று சுய சிந்தனையும் சுய அறிவும் சிந்திக்க ஆற்றலும் தன் நிலையை பற்றி விக்ரமாதம் புரியாத என்னால மானார். விக்ரமாதனுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி வந்து தன் நிலையை புரியாதவர் எடப்பாடி அவர்கள். தான் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார். அது இல்லை, நீங்கள் சாமானிய சாதனால் தான் இவ்வளோ வீழ்த்தி கொண்டுறதுக்கான வியூ வகுக்கணுன்றது தெரியல. ஸோ அப்படின்ற போது அங்கே இருக்கிற ஆளை சொல்லக்கூடிய ஆட்கள் அரசியல் அறிவு ஆற்றல் குறைவான ஆட்கள் சொன்னதான விளைவு தான் எடப்பாடி தவறாக புரிந்துகிட்ட விளைவு தான் இந்த பாதாளத்துக்கு தோல்விக்கு நோக்கி போகிறதுக்கான காரணம் மொழிய. இதை என்னன்னா பாஜக கட்சியோடு இணைச்சிடணும், இல்லை கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு பாஜக சேர்ந்துட்டு பாஜக திமுக 2000 சந்திச்சு ஏதோ அமைச்சர் எப்படி பொதுப்பணித்துறை அமைச்சர் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு தான் நல்லா சிறந்தது. இனிவர்களது மத்தியிலே வந்து மிகப்பெரிய பாஜக ஆட்சி பிடிக்கும், மெஜாரிட்டியை பிடிக்க போகுது. ஸோ எங்களுக்கு மாநில கட்சிகளுக்கு மேலே அரசியலே பண்ண முடியாது, அரசியல் பண்ணலை, ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு திமுக வந்து பார்த்தோன்னா கழகம் வந்து குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற கட்சி, நாட்டுக்காக அல்ல. ஆனா பேசுனா மொழியை காப்பாற்ற வேண்டும். கலைஞர் பிறந்தநாள், கலைஞர்கள் கள்ளக்கூடி கண்ட கருணா எத்தனை நாளைக்கு தான் சொல்ல முடியும்? என் அப்பன் என் பாட்டம் முப்பாட்டம் செத்த வரையும் கள்ளக்கூடி கண்ட கருணாநிதி எத்தனை நாளைக்கு தான் கள்ளக்கூடி கண்டி ஏமாத்திருப்பீங்க? கள்ளவாளிகள் இருக்கிற கட்சி, திருடர்கள் இருக்கிற கட்சி, அதெல்லாம் திருடர் மாடல் அல்ல, திராவிட மாடல் அல்ல, திருடர் மாடல் கட்சி. திமுக என்பது எப்படிலாம் திருடணும், அதாவது மாட்டாம எப்படிலாம் திருடணும். ஸோ அப்படி திட்டம் போட்டு வகுத்து திருடுற திராவிட மாடல் ஆட்சி, திருக்கோளை மாடல் ஆட்சி. முத்துவளார் ஈண்டெடுத்த தஞ்சையில் வந்து பார்த்தோன்னா தாமரை வந்து இன்னைக்கு நல்லா வரப்போகுது, ரீடிங் வரப்போகுது. தஞ்சாவூர் மண்ணில் முரசொலி எழுதினவர், தெருவா போனவர் கலைஞர். அந்த இடத்துல தாமரை இன்னைக்கு வந்து நல்ல போட்டியாக வரப்போகுது. திமுகவுக்கு நிகரான போட்டியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆவது இடத்த வந்து நெற்பளவுக்கு வருது. அப்படின்னா எப்படி இருக்கு நினச்சி பார்த்துங்க. பெரிய கட்சி. இந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு தான் அதிகமான மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தது, 5 லட்சத்துக்கு மேலே. மோடி அவர்களுக்கு வந்து 4,79,000 மேலே இருந்தது. இந்த தேர்தலில் அந்த ஒரு மெஜாரிட்டி விட்டு அதிகமாக தான் 2 பேரும் எடுப்பாங்களா?
இல்ல அது ஒரு கட்சிக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ள மாற்றங்கள் என்ன பண்ண வரும் அந்த, ஏன்னா அது மோடி அமித்ஷா ஏன்னா அந்த போன இல்ல தடவை வாரணாசி, இல்ல இந்த அது தடவை அது வாரணாசி. அது கம்பேர் பண்ணாது, அது தப்பு, அந்த பார்வை தப்பு. அது நம்மளே டிஷ்யூ வர மாதிரி சமம், அண்ணன் பெரியவனா தம்பி பெரியவனான்னு 2 பேரும் ராமலட்சுமணன். அப்புறம் அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டுக்கு வந்து மெஜாரிட்டி தனிப்பட்ட விட தனிப்பட்ட தொகுதிங்க, தனிப்பட்ட தொகுதிக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அது ஏன்னா கிடையாது. சேம் தொகுதி தானே நிக்கிறாங்க போன வருஷம் இந்த எதுங்க வருஷம். வாரணாசி அவர் போன தடவை நின்னாரு, இந்த தடவை வாரணாசி தான் நிக்கிறாரு. அதனால இல்ல ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுல மாற்றம். அப்படி கேளுங்க, அது ஓட்டு பர்சன்ட் ஆகும். நீங்க வந்து தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், அந்த தொகுதியில் நிக்கிற போது ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும், மற்றபடி பெருசா இருக்காது. நிச்சயமாக வெற்றி பெறுவார், அதுல மாற்றம் இல்ல. ரேபரேலி தொகுதியில ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குது. ஆனா ரேபரேலியும் வயநாடும் இரண்டுமே வந்து ராகுல் காந்தி வெற்றி பெறுவாங்க தானே சொல்லப்பட்டது. கடுமையான போராடி தான் வெற்றி பெறணும். டக்குன்னு 1,00,000 ஓட்டுன்றது ஜம்ப் ஆகிறது கஷ்டம். ஏன்னா ரேபரேலி வந்து காங்கிரஸோட இதாக தான் இருந்தது. போன தடவும் வந்து சோனியா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அதனால இந்த தடவை கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தான் தொகுதி வந்து பிளாட் பட்டா போட்டு வச்சு இல்லை. ஸோ காலத்துக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் மாறும். அப்படின்ற போது மனமாற்றம் ஏற்படும். அப்படின்ற போது அப்பையும் இப்போ கம்பேர் பண்ண வேண்டாம். அப்படி சொல்ல போனா போன 10 ஆண்டுல ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, ஏன் திமுக வந்து இதாச்சு? ஸோ திமுக இப்போ ஏடிஎம்கே ஏன் தோக்குது? ஏன் திமுக போன முறை 40, அதுக்கு முன்னாடி இப்போ தோச்சில் 40 நம்மதே நாளைக்கு 40 புட்டுக்குச்சு இல்லை. அது மாதிரி அரசியல்லாம் வந்து இன்னைக்கு தலைவன் நாளைக்கு 0. ஸோ அதனால திமுக அழிக்க முடியாத கட்சியில் அழிக்கின்ற கட்சி, அப்புறம் போது அழிய வேண்டிய கட்சி, அழிக்கின்ற கட்சி, அழிவதற்கு பாஜக இன்றைக்கு வழிவகுத்து நாளை முடிவு பிறகு பாஜக முதல்ல அழிக்கிற கட்சி திமுக இருக்கும். எப்படி தமிழக அமைச்சர் டெப்டி பிஎம் 5 அமைச்சர், ராஜா நாமக்கல் இருக்கிற ராஜேஷ்குமார் வந்து மினிஸ்டர், டிஆர் பாலு மினிஸ்டர், ராஜாவுக்கு அதே தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், டெப்டி பிஎம், பெரிய பெரிய கனவு வந்தார் தமிழக முதலமைச்சர். ஆனால் அதில் விழுந்தது பெரிய இடி. அதில் தான் டெல்லிக்கு போகல அவர், போகாமல் இங்கே வந்து காய்ச்சல் சொல்லிட்டு டிஆர் பாலு சொல்லிட்டார். அதனால் வந்து அதில் இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா, எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தோன்னா ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. அது குறிப்பாக தமிழ்நாட்டை நம்ம விட்டுருக்கோமா, ரிப்போர்ட்டெல்லாம் போயிருக்கோம், கூடுதல் காய்ச்சல் அதிகமாகிட்டு இருக்கும். அதனால் வந்து என்னாச்சுன்னா, இனி வருங்களுக்கு தமிழகத்தில் திமுகவுக்கு இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. திமுகவை அழிக்க முடியும், ஆட்சி பிடிக்க முடியும். அதை வந்து தக்க வச்சுத்தானே தகுந்த அரசியலை பாஜக ஒழுங்காக செஞ்சு, அண்ணாமலை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா திமுக தொடங்கி போயிருக்கா. நிச்சயமா பாஜக நல்ல பிடிக்கும். ஆனால் இந்த எக்ஸிட் போல் நீங்கள் சொல்கிறீங்க, எக்ஸிட் போல் பார்த்து திமுக பயத்தில் இருக்குன்னு. ஆனால் ஐஎன்டி கூட்டணியில் வந்து சோனியா காந்தி அவர்கள் இந்த எக்ஸிட் போல்லாம் சும்மா இந்த கருத்து கணிப்புக்கு ஆப்போசிட்டாக தான் நாளைக்கு வந்து தேர்தல் முடிவுகள். நாளைக்கு வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு ஒரு நாள் தானே, 24 மணி நேரம் தெரிஞ்சு போகிற ரிசல்ட் யாருன்ட்டு. பாஜக வெற்றி பெறும். நீங்கள் பாஜகவுக்கு மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லை, மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லை. அப்படி நிகராக இருக்கணும்னா கலைஞரை போன்ற ஜெயலலிதாவோட மோடியா லேடியா? சரி, எடப்பாடி சொல்கிறேன், எடப்பாடியா மோடின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை, மத்திய அரசை பற்றி இந்த தேர்தல் பிரச்சனை ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணாரா? ஏதாவது விவாதம் பண்ணாரா? இதே ஸ்டாலினா மோடின்னு சொல்ல பார்க்கலாம். அது தைரியம் திராணி இருக்க முதலமைச்சருக்கு கிடையாது. மோடி தான் இங்கே இருக்கிற லீடர் தான். ஸோ இங்கே லீடர்களாக லிட்டில் குழந்தை தலைவர்கள். அங்கே வந்து உலகத் தலைவன். ஸோ உலகத் தலைவனை வீழ்த்துவதற்கு தகுதி படைத்த உலகத் தலைவன் யாரும் இல்லை. ஸோ ராகுல் காந்திக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை, அந்த ஒரு லக்கி ஸ்பேஸ் இல்லை. அதுக்கடுத்து இருக்கிற கார்கி சொல்லவே வேணாம். அவருக்கு வந்து அவர் கர்நாடகாவிலே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து படுபாதத்தில் போகுது. ஸோ அதனால் அவர் மாநிலத்தை காப்பாற்ற முடியாத தலைவர். அப்புறம் போது என்ன, ஒரு கட்சி தலைவர் இருக்க போது தொண்டர்களை தக்க வச்சுக்கொள்வதற்கு ஒரு வருஷம் பண்ணுவோம். இது வந்து போடி நாங்கள் 200 இன்னைக்கு வரையும் நைட் வரையும் காப்பாற்றிக்கலாம், நாளைக்கு கால ரிசல்ட் வந்ததில்ல. ஆகவே இந்தியாவில் நாளை விடிய பொழுது பாஜகவுக்கு ஆட்ரிக் வெற்றியாக அமைகின்ற நாளாக அமையும் தான். இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. இந்த நான் சொன்ன தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லியிருக்கேன். மற்றவெல்லாம் டெல்லியிலேருந்து எல்லாம் டெல்லிக்காரன் சொல்லியிருக்கான். நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவை சொல்லியிருக்கேன். வரலன்னா கேளுங்க, தமிழன் சொல்லுது படிக்கதான் இல்லையான்னு கேளுங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை உட்காந்து மோடி அவர்கள் யாரும் எதிர்பார அளவுக்கு இன்னைக்கு திமுக ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடி ரூபா 15,000 கோடி ரூபா தான் வெளிநாட்டுக்கு போகுது. நான் சேகரிப்பிட்ட தவிர அடிப்படையில் 5 மினிஸ்டர் டாப் அமைச்சர்கள் வசூல் பண்ணி கொடுக்குற 10,000 கல்லா கொடுக்குற அமைச்சர் ஏவாவேலு, நேரு, மூர்த்தி, சேகர்பாபு, கே சார், இந்த 5 அமைச்சர் வசூல் பண்ணி கொடுக்குற அமைச்சர்கள். 10,000 கரெக்டாக கல்லாயிட்டு கொடுப்பாங்க. இதற்கு செந்தில் பண்ணாத தவிர்த்தார். வசூல் பண்ணாத அமைச்சர்கள் லப்பு ஸ்டாம்ப் அமைச்சர்கள் பார்த்தா சிவசங்கர், சுப்பிரமணியம், முத்துசாமி, மெய்யநாதன், செஞ்சி மஸ்தான். இந்த 5 பேரும் கையெழுத்து கேட்கறத கையெழுத்து போடுறாங்க. எதுக்காக போட்டா தெரியாது, மாசனா கூப்பிடுறாங்க. இதுதான் தமிழக அரசுடைய சிஸ்டம். ஸோ இது என்ன கவர்மெண்ட்டு? இப்போ சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து பொதுவாக மண்டி தொகுதி இருக்கு இல்லையா, மண்டி தொகுதியில் வந்து கங்கனா ரனாவத்துக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா பாஜக போன தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தேர்தலில் கங்கனா ரனாவத்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. அது விமர்சனத்துக்கு உட்பட்ட தொகுதி. அந்த மாதிரி நிறைய இடத்த போடுறத கூட பிரச்சாரத்தை தடுத்தாங்க. ஸோ மேபி லக்கு தான் அந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய லக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலாக இருந்திருக்காங்க. அவங்க பிறந்த மண்ணு, அங்கே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே சமூக ஆர்வல் அந்த ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பேர் அம்மா மாதிரி. அந்த அம்மாவுக்கு என்ன நிலமாச்சு?
இந்த சமூக ஆர்வலாம் இல்லை, வாக்கு அரசியலை கரெக்டாக கையாண்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வாக்கு அரசியல் நீங்கள் சமூகத்துக்கு படப்பட்ட சமூக சீர்திருத்தவாதி அதெல்லாம் கேட்கறதுல வாக்கு அரசியலை புரிந்து கொண்டு விவேகம் பார்க்கறவங்க தான் தலைவன் ஆக முடியும், இல்லைனா ஆக முடியாது. நீ கங்கனாரு இல்லை காவேரி ஆறு இல்லை தென்பெண்ணையாறு இல்லை பாலாறு அது அவசியம் இல்லை. இங்கே வாக்கு அரசியல் நீ யார்? இந்த வாக்கு அரசியலில் வாக்காளரிடம் வாய்ஜாலம் பேசி வாங்குறதுக்கு நீ தகுதி இருந்தால் நீ தலைவன், இல்லைனா நீ தலைவன் இல்லை. இதுதான் கால சூழ்நிலை. இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க 3 தொகுதிகள் இருக்கலாம், அதில் முக்கியமாக திருச்சூர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு. அது இல்லாமல் மீதமாக 2 தொகுதி நீங்கள் எதை திருவண்ணாமலை எதிர்பார்க்கலாம், மேபி. அதுக்கடுத்து இன்னொரு தொகுதி எப்படி சார் சசி தரூரை விட எப்படி சசி தரூர் இருக்காங்க, நல்ல ஒரு சான்ஸ் இருக்கிட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனச்சு. அதெல்லாம் தாத்தா டிக்கெட்டு அதெல்லாம் ஐநா சபையில் வந்து அப்போ பரபரப்பு வச்சு அதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் பரபரப்புலாம் லீடாக சசி தரூர் ஒரு தலைவர், அவ்வளோதான். மற்றபடி இல்லை. திருச்சூரும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. திருவனந்தபுரம் அடுத்து ஒரு ட்ரை பண்ணலாம். இன்னொரு தொகுதி வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 3 தொகுதி ஒரு சான்சஸ் இருக்குது. அதில் பத்தனந்திட்டா ஒரு தொகுதி கன்ஃபார்மாக இருக்குது. திருச்சூர் வந்து 100% கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. பத்தனந்திட்டாவும் திருவனந்தபுரம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எப்படினாலும் மாறும். ஆனால் 3 தொகுதிகள் பாஜக சாதமாக இருக்குது. இப்போ திருச்சூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுரேஷ் கோபி அவர்களை சொல்கிறீங்க. இதே சுரேஷ் கோபி தான் போன தேர்தலும் நின்று தோத்தாரு. அவர் அப்போதுலேருந்தே மக்களுக்கு வந்து அதாவது அரசியல் இல்லாமலே மக்களுக்கு சிறந்த பணிகளை செஞ்சுட்டு வர ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்டாக இருந்தது, இப்போ அதே தான் செய்கிறாரு. அப்போ எப்படி அது மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது அங்கே கிறிஸ்துவ மக்களே பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கடந்து நம்ம நாட்டாண்டுட்டுக்கு மாற்ற வேணும் நோக்கத்துக்காக கம்யூனிஸ்ட் கிறிஸ்துவ மக்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது கேரளாவில் நிச்சயமாக பார்லிமெண்ட்டுக்கு மெம்பர் போவாங்க. நிச்சயமாக கேரளாவில் சதவீத ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு நேரம். முன்னை விட 2019 கூடுதலாக வாக்கு வங்கியை பெருக்கிற வாய்ப்பு பாஜக இருக்கிறது. இன்னொரு தொகுதியை பார்த்தா ஹைதராபாத், அது எம்ஐஎம் வெற்றி பெறும். அது எந்த மாற்றம், ஒரு சீட் கன்ஃபார்ம், அது வெற்றி பெறும். இல்ல மாதவி அவங்களுக்கு சொல்றீங்களா? ஓசி எம்ஐஎம் வெற்றி பெறும், ஒரு சீட் கன்ஃபார்மாக வெற்றி பெறும். சார் ஹைதராபாத்தோட எம்பி தொகுதி வந்து மாதவி அவங்களும் ஓவிசி அவங்களும் அதான் போய் எம்ஐஎம், அதான் இது வந்து ஓவிசி அவருடைய கட்சி தானே, அந்த கட்சி தானே வெற்றி பெறும். ஸோ ஒரு சீட் கன்ஃபார்ம் பாஜக எம்ஐஎம் வெற்றி பெறும். ஹைதராபாத் தொகுதி எடுத்துக்கிட்டா மாதவி அவர்களுக்கு வெற்றி இருக்குமா இல்ல ஓவைசி அவர்களுக்கு? ஓவைசி வந்து அவர் பேரு, ஆனா அவர் கட்சி வந்து எம்ஐஎம் கட்சி. அந்த கட்சிக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானாவை பொறுத்தவரை பிஆர்எஸ் 3ஆவது இடத்துக்கு போக இருக்கிறது. காங்கிரஸ் வந்து 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் பாஜக இருக்கிறது. 7லேருந்து 10 சீட்டுகள் தெலுங்கானாவில் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டு வந்து பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து என்டிஏ கூட்டணி சந்திரபாபு நாயுடு இருக்கிற கூட்டணி வந்து வலுவான இடத்துக்கு நிறைய சீட்டு பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெகன் ரெட்டி வந்து வலுவிழந்து வர்றாரு. மறுபடியும் ஆட்சி வந்து சந்திரபாபு நாயுடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அங்கே நிறையா இருக்கு. ஸோ என்டிஏ கூட்டணி அங்கே பிஜேபி வந்து 3 இடத்துக்கு வந்து இண்டிவிஜுவலாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவை பொறுத்தவரை இந்த ஃபேக்டர் வந்து வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ ஹைதராபாத்ல வந்து மாதவி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஹோப்பா இருந்தாங்க. அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற ஒரு சைடு வந்து பிஜேபி, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் இல்லையா பாஜக பொறுத்த வரைக்கும். ஓவைசி அவர்கள்கிட்ட இருந்து மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஹைதராபாத்ல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கலன்னா ஓவைசி வலுவா இருக்குங்க, கட்டமைப்பு ஸ்ட்ராங்கு, முஸ்லீம் ஏரியா. ஸோ அதனால ஹைதராபாத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு சாதகமா இருக்கு. மேக்சிமம் அவங்களுக்கு நல்லா சாதகமா இருக்கு. எம்ஐஎம் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு, ஒரு தொகுதி கன்ஃபார்ம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மாதவியில் ஒன்றும் கண்ணகிரிக்கு வச்சாலே அந்த இடத்துல வந்து எம்ஐஎம் வெற்றி பெறும். நேற்று நீங்கள் எக்ஸிட் போல் சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் திரும்ப கேட்குறேன். பாஜக வந்து என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து பாஜகவுக்கு எவ்வளோ வாக்குகள்? கிட்டத்தட்ட 354 372 சீட் கட்டாயம் பிடிக்குங்க. 354 ரீடிங் வருங்க. 382 உச்சம். அதுக்கு மேலே வந்து மேபி 10 சீட்டு 20 சீட்டு ஏறலாம் இறங்கலாம். அது அலை இருந்தால் அது மாதிரி உண்டு. அலை இல்லை அப்படி காமனாக தான் ஓட்டு போலிங்க இருக்குது. அப்புறம் போது இந்த மாதிரி பிக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 354 to 372 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மெஜாரிட்டி கொண்டு உட்காரும். பாஜக தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சீட்? அதாவது இப்போ நம்ம எக்ஸிட் போல் எடுத்தபடி பார்த்தீங்கன்னா பாஜக இண்டிவிஜுவலாக 306லேருந்து 300 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியாக பார்க்குற போது என்டிஏ கூட்டணி பாஜக இணைந்து இருக்கிற மற்ற கூட்டணியெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா 354 to 372 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து 70 73. இது ஒரு முன்ன பின்ன 1 2 3 சீட் முன்ன பின்ன போகும்போது பெருசாக இருக்காது. இந்த பிக்சரில் வரும். அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து 108 125. அதில் ஒரு 5 சீட்டை வச்சுட்டு ஏறும். மற்றபடி பெருசாக அவனுக்கு மாதிரி 200 கார்கி சொன்ன மாதிரி 200 அவங்க அளவுகள் அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 5 சீட் 10 சீட்டு டிஃப்ரெண்ட் முன்ன பண்ண ஏதோ சில ஊரில் மாறும். பெருசாலாம் மாற்றம் வராது. 295 இல்லை. இன்னும் எவ்வளோ முக்கினாலையும் 125 தாண்டி போனால் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு 140 அடங்கிடும். அதை விட்டு 1 மெஜாரிட்டி 100% இல்லை. எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி இல்லை. கூட்டணி இந்த ஐஎன்டிஏ புள்ளி கூட்டணி வந்து இவ்வளோதான் வாய்ப்பே, தகுதி அவ்வளோதான். அதர்ஸ் வந்து 31 17 17 37. இது மட்டும் எப்படி முன்ன பண்ண வருதோ அதை ஒட்டி காங்கிரஸுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண வரும், பிஜேபி வரும்ல. மற்றபடி பெருசாக இல்லை. இதுதான் பிக்சர். நாளைக்கு தான் முடிவு அறிவிக்கப்பட்டு விட்டேன். நீங்களே நாளைக்கு அண்ணன் சொல்ற தப்புன்னு கூட நாளைக்கு ரிசல்ட் வந்து கூட கேட்கலாம்.